உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு குருமா அண்டு பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூரி பார்த்திங்கன்னா நார்மலான பூரி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்யக்கூடிய பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு குருமா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடியை விட கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஓரமாக வச்சுட்டு நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி மசிச்சு வச்சது இதை வச்சுட்டு ஒரு பேனில் 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்ததும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணினது, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 4-5 பல் பூண்டு நீல வாக்கில் கட் பண்ணினது, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 தக்காளி பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்துட்டு நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, சேர்த்துட்டு 1/2 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கட்டியாயிடும், அடி பிடிச்சிரும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை. நம்ம ஒன்ஸ் கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி நம்ம வேணும்னா மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். நம்மளோட ஆப்ஷனல் தான், மல்லித்தலை வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பூரி செய்யலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அடுத்து 2 ஸ்பூன் கடலை மாவு, அடுத்து அதே 2 ஸ்பூன் வெள்ளை ரவை, 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சிட்டு லைட்டாக எண்ணெய் தடவி ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து இதிலிருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணி, பூரியை பொறுத்தளவுக்கு நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் நல்லா பஃப்னு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நம்ம உள்ளே சேர்த்துனதுமே இந்த மாதிரி நல்லா பஃப்னு வந்துடும். ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு அடுத்த சைடு வேக வைக்கலாம். பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பூரி அண்ட் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.